சரி விடு அஸ்வின். நீங்க கொடுக்குற இடம் நம்ம கொடுக்க இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா. இவ்வளவு நேரம் நல்லா தான் இருந்தா. இப்ப அங்க போகவும் தானே இப்படி எல்லாம் ஆயிருக்கு. தந்தி வைக்க வேணாம் போச்சனா இல்ல போச்சனான்னு கேட்டு நம்ம எல்லாம் கஷ்டப்படுறோன்னு அவளும் வந்திருப்பா. நீங்க பேசாம இருங்கம்மா. உங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. அவ என்னடா தப்பு பண்ண அப்படி இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கா? இந்த வாசனை சேரல அதனால வாந்தி எடுத்துட்டா. அது ஒரு தப்பா? இதெல்லாம் மாசமா இருக்க பிள்ளைங்களுக்கு இயற்கையா நடக்குது. இதெல்லாம் நம்ம மாத்த முடியாது. மாத்த முடியும்னு நானும் சொல்லல. இவ்வளவு நேரம் எவ்வளவு நல்லா இருந்தா. இப்ப பாருங்க எப்படி உட்காந்துருக்கான்னு. இவ்வளவு பார்த்தா எனக்கு தானே மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு தான் ஏதாவது இப்படி ஆகும் தான் இவ்வளவு பேசாம வேலை செய்யாம உட்காருன்னே சொல்லிட்டு இருக்கேன். கேட்கவே மாட்டேன்றாமா. சரி விடுடா, தெரியாம வந்துட்டா. அதுக்காக இப்படியே போட்டு சத்தம் போடுவேன். அதுவும் 4 பேர் வந்திருக்க இடத்துல திரும்ப வாந்தி வருதா தென்ற? அப்படித்தான் இருக்கு. என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல நானும் அப்பா தான் பாத்துட்டு தான் இருக்கேன். இவர் திட்டிட்டே இருக்காரு. எதுக்காக திட்டுறாரு? என்ன ஆச்சு அஸ்வின்? சொல்றத கேக்குறதே இல்ல அருண். சரி விடு, கத்தாத. நான் பேசினா 4 பேர் என்ன அஸ்வின் நினைப்பாங்க? இவ பேசாம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டே இருந்தா இப்படித்தான் நடக்கும். என்னாச்சு அப்படி? இல்லம்மா, நாங்களாம் சாப்பாடு போடுற இடத்துல இருந்தோம். பிள்ளையும் வந்துச்சு. வந்து அந்த சாப்பாடு வாசனை சேரல. உடனே வாந்தி எடுத்துருச்சு. அதுக்கு தான் போட்டு கத்திட்டு இருக்கான். அப்படியா? அவ்வளவுதானே? இதுக்கா போய் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்னங்க நான் சொல்றதை கேட்டு ஒரு இடத்துல பொறுமையா உட்காந்துருந்தா இதெல்லாம் இப்ப நடந்திருக்காதுல. இவ்வளவு பாக்கிறதுல எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. அத நீங்க பொறுமையாவே எடுத்து சொல்லிருக்கலாமே. ஏன் இவ்வளவு கோவம்? எவ்வளவு நாள் இவளுக்கு பொறுமையாவே நான் சொல்லிட்டு இருக்க முடியும்? மாசமா இருக்க ஒரு இடத்துல உட்காருன்னா கேட்கவே மாட்டேன்றா. ரொம்ப டயர்டா இருக்காங்க. இல்ல அதெல்லாம் இல்ல. அம்மா நீங்க போய் ஒரு லெமன் இருந்தா ஜூஸ் போட்டு வரீங்களா? சரிம்மா, இந்த போறேன். மாமா அத கூட்டு போ. அஸ்வின் என் கூட ஒரு நிமிஷம் வர முடியுமா? அத வரேன். என்ன ஃபீல் பண்றீங்களா? பின்ன எப்படி பேசிட்டு போறான்னு பாருங்க. ஏதோ வேணுக்கும்னே பண்ண மாதிரி பேசிட்டு போறான். இல்லங்க, அவங்க உங்க மேல இருக்க அக்கறையில தானே பேசிட்டு போறாங்க. உங்களை பார்த்தா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அப்படி பேசிட்டு போறாங்க. அதுக்காக இப்படியா நாய் குலைச்சது மாதிரி வள்ளு வள்ளுன்னு விழுந்துட்டு போறான். ஏதோ கையை விட்டு வாந்தி எடுத்த மாதிரியும் இப்படி வேணும்னே வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியும் பேசிட்டு போறான். எனக்கு என்ன ஆசையா இப்பெல்லாம் பண்ணணும்? விடுங்க தென்ற, கவலைப்படாதீங்க. அவரும் உங்க மேல இருக்க பாசத்துலதான் இப்பெல்லாம் பேசிட்டு போறாரு. பாசமா? இவனுக்கா பாசம் இருந்தா இப்பெல்லாம் பேசிட்டு போவானா? பாசமா இருக்கிறதுனாலதான் இப்பெல்லாம் பேசிட்டு போறாரு. ஆமா, அது ஒண்ணுதான் இங்க குறைச்சலா இருக்கு. சரி ஃபீல் பண்ணாதீங்க. வீட்டுக்கு போனா எல்லாம் சரியாயிரும். வீட்டுக்கு போயிடும் அவனுக்கு இருக்கு. நீங்க உட்காருங்க, நின்றுட்டு இருக்கீங்க. இல்ல பரவாயில்ல, மாமா வரவும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க. உங்க குழந்தைய நான் தொட்டு பாத்துக்கலாமா? குழந்தையா? அங்க வைத்த. சரி. இது உதைக்குது. எனக்கும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படித்தான் இருக்கும். ஆமா, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும். நீ எப்ப தங்கம் இப்படி வளர போற? இப்படியே உங்க பாப்பா கூட பேசிட்டே இருங்க, சீக்கிரமா வளர்ந்துருவாங்க. என்ன அஸ்வின் இப்படி பண்ணிட்டு? நான் என்ன பண்ணேன் அருண்? உங்ககிட்ட இப்படி ஹார்ஷா பேசணும்ன்ற அவசியமே இல்லை. என்ன அருண், நான் அவளை பேசாம ஒரு இடத்துல உட்காருன்னு தானே சொல்லிட்டு போனேன். இருக்க வேலை பத்தாதுன்னு இப்ப இவ வேற இப்படி உட்காந்துட்டு இருக்கா. நான் அதை பாக்குறதா இல்ல இவளை பாக்குறதா? நீங்களே சொல்லுங்க. அதுக்காக இப்படியா? நீங்களே இப்படி திட்டினா அவங்க எங்க போவாங்க? அவளை திட்டணும் திட்டலையே. உங்களுக்கு பொறுமையா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிருவாங்க அஸ்வின். எத்தனை தடவை சொல்றதா? பாசமாவும் சொல்லி பார்த்துட்டேன், இப்படி அதட்டையும் சொல்லி பார்த்துட்டேன். ஒரு இடத்துல உட்காருனா கேட்கவே மாட்டேங்கிறா. நான் என்ன பண்றது இவ்வளவு? சரி நீங்க சொல்லுங்க, உங்க ஒய்ஃப் எப்படிப்பட்ட கேரக்டர்? எப்படிப்பட்ட கேரக்டர்? எவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க? என்ன சிரிக்கிறீங்க? அவ எப்படி இருப்பாள்? அவ துருன்னு இருப்பா. ஒரு இடத்துல உட்காரவே மாட்டா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நாங்க லவ் மேரேஜ். இவ இப்படி இருக்கதை பார்த்துதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்கிட்டயாச்சும் வாய் விட்டு வம்பளத்துட்டே இருப்பா. ரொம்ப சேட்டை பண்ணுவா, சேட்டைக்காரி. நீங்க அவங்கள புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான். இவ்வளவு ஆக்டிவா துருன்னு இருக்கவங்கள பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு இடத்துல உட்கார சொன்னா எப்படி உட்காருவாங்க அஸ்வின்? நீங்க சொல்றது சரிதான். ஆனா அவன் ஃபேஸ் கொஞ்சம் டல் ஆயிட்டாலும், ஏதாவது உடம்பு சரியில்லாம போயிட்டாலும் என்னால தாங்கவே முடியாத அருண். இவ்வளவு பாசமா இருக்கீங்களா அவங்க மேல? கொஞ்சம் திட்டாம அதட்டாம சொல்லி பாருங்க, கேட்பாங்க. கமிட் பண்றது அவ்வளவு பெரிய தப்புலாம் ஒண்ணும் இல்லை. நானும் தப்புன்னு சொல்லல அருண். இவ்வளவு நேரம் எவ்வளவு ஆக்டிவா சுத்திட்டு தெரிஞ்சா தெரியுமா? ஆனா இப்ப இப்படி உட்காந்துருக்கத பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கும்ல அருண். அஸ்வின் அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால இதெல்லாம் இயற்கை. அவங்களாவே நார்மல் ஆயிருவாங்க.
இது என் மூளைக்கு புரியுது, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. வாமிட் பண்ணி கொஞ்ச நேரத்துல சரியாயிருவான்னு எனக்கும் தெரியும், ஆனா அவ அந்த கொஞ்ச நேரத்துல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னு என்னால பார்க்க முடியல. இதுக்கே எப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் என் இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உங்க இடத்துலயா? ஆமா, இப்ப இருக்காளே என்னோட ஒய்ஃப், 3-4 மாசம் தொடர்ந்து தண்ணி குடிச்சா கூட வாமிட்டிங். என்ன சொல்றீங்க? ஆமா, உங்க ஒய்ஃப்னால எப்பயாவது தான். ஆனா என்னோட ஒய்ஃப்லாம் அடிக்கடி ஓயாம நிமிஷத்துக்கு நிமிஷம். அப்படி இருக்கப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? அதுல நீங்க போலீஸ் வேற, எப்படி பாத்துட்டீங்க? என்ன பண்றது, 4 மாசம் லீவ் தான், மெடிக்கல் லீவ் போட்டு வீட்லயே இருந்துட்டேன். 4 மாசம் மெடிக்கல் லீவ் போட்டு இருந்தீங்க, பின் என்ன பண்றது? வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு அவங்க மட்டும் பொறுப்பு இல்ல, நம்மளும் பொறுப்பு தானே. அவங்க குழந்தைய வயிற்றுல சமைக்கிறாங்க, அவங்களையும் சேர்த்து நம்ம மனசுல சமைக்கணும், அவங்கள புரிஞ்சுக்கிறணும். இனிமே இப்படி கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அவங்கள எப்படி பாத்துக்கிறணுமோ அப்படி பாத்துக்கங்க. சரியா இருக்கும். பார்த்து பார்த்து குடி. உனக்கு கொஞ்சம் கொண்டு வரவாமா? இல்லம்மா, எனக்கு அது வேண்டாம், இப்பதானே சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா இருக்கு. நீ மாமா வரவும் கிளம்ப வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் கொண்டு வரட்டாமா? இல்ல அத்தை, போதும். ஆமா, நம்ம கிளம்பலாமா? சரிம்மா. சரி அஸ்வின், போயிட்டு வரோம், பத்திரமா பாத்துக்கங்க. சரி அருண், போயிட்டு வரோம்மா. சரிங்கண்ணே, போயிட்டு வரேன் தென்றல், போயிட்டு வரேண்ணே. சரிம்மா. போயிட்டு வரேம்மா. வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போங்கம்மா. சரிங்கம்மா. பார்த்து போங்க அருண். சரி அஸ்வின். சரிப்பா, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கம்மா. சரிப்பா. ரொம்ப திட்டமோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறவாளே. தென்றல், எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நினைச்சேன்டி இப்படித்தான் சொல்லுவேன், மிஞ்சினா மிஞ்சுவேன், மிஞ்சினா கெஞ்சுவேன். அதான் சொல்றேன்ல, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. சாரிடி. சாரியா? சாரி. தென்றல், நீ போட்டோ எடுக்க வாங்க. வரப்ப மாதிரி. நினைச்சேன்டி இப்படித்தான் பண்ணுவேனே. என்ன ஒரு மனசுல மதிக்கிறியா? அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஒரு வேலையும் செய்யாம பேசாம இருன்னு சொன்னது ஒரு குத்தமா? நீங்களே சொல்லுங்க செல்ல குட்டீஸ், நான் பண்ணது தப்பா? சரி, அவளை வீட்டுல போய் பாத்துக்கலாம், நான் போய் வேலையை பாக்குறேன். ஸ்மைல் ப்ளீஸ். யோ, எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்கோம், போட்டோ எடு. ஐயோ, போட்டாக்காரனுக்கே இந்த நிலைமை. அதான் போட்டோ எடுத்தாச்சுல, இடத்த காலி பண்ணுங்க. எதுக்கு? நாங்க போவோம், இல்ல அப்படியே நிப்போம். அடுத்து வர உங்க போட்டோ எடுக்க வேணாமா? அதெல்லாம் எடுப்பாங்க, இரு. நீ கொஞ்சம் தள்ளுறியா? நான் தள்ளணுமா? நான் எதுக்கு தள்ளணும்? தள்ளுனா தள்ள, என் புருஷன்டி. உங்க புருஷன் தான் எங்கேயும் ஓடி போக மாட்டான், பேசாம இருங்க. கொழுப்பு, உடம்பு பூரா கொழுப்பு. கல்யாணம் மாப்பிள்ளையே நானு, என்ன தள்ளி வச்சுட்டு இவ்வளவு போட்டோ எடுக்கிறாளுங்க. யோ கேமராமேன், இங்க 4 பேரையும் ஒரு போட்டோ எடு. ஏன் கல்யாண மாப்பிள்ள ஒதுங்கி நிக்கிறாரு? மாப்பிள்ள ஃப்ரேம்குள்ள வாங்க. மாப்பிள்ளை எல்லாம் வர மாட்டாரு, நீங்க எங்க 4 பேர்த்த எடுங்க. கொழுப்புடி கொழுப்பு, உனக்கு வா வீட்டுல வச்சுக்கிறேன். இந்த வானரங்க கூட சேர்ந்து இவ்வளவு போஸ் கொடுத்துட்டு நின்னுட்டு இருக்கா பாரு. ஏன்டி இப்படி பண்ற? நான் முடிச்சு பட விடாம ஏமாத்தனல்ல, அதான் அவனுக்கு கிடைச்ச தண்டனை. ஆமா, இந்த மேடம் பெரிய ஜட்ஜி, அதான் எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க. ஜட்ஜி மேடம், போட்டோ எடுத்துட்டீங்கல்ல, இடத்த காலி பண்றீங்களா? போடி. அஸ்வின் மாமா எங்க தென்ற? அவர்லாம் ரொம்ப பிஸியா இருக்காருப்பா, அவரை இப்பெல்லாம் கையில பிடிக்க முடியாது, பிஸியா இருக்காரு. ஆமா, ஒர்க் பிஸி. சரி, நான் கீழே போறேன், வாங்க. சரிங்க, நீ வாங்க போ. தள்ளடி. ஏமாண்டாடி பக்கத்துல நான் தான் நிப்பேன். சந்தோஷமா? போதுமா? ரொம்ப நன்றி. ஆளை மண்டையும் பாரு, என்னோட நல்லா தான் இருக்கு. சரி, நான் கீழே போறேன். சரி, பாத்து போ. போயிருமே. சரிங்கண்ணே, நானும் கீழே போறேன். எங்க போறீங்க மேடம்? நீங்களா? நான் கீழே போறேன். ஸ்மைல் ப்ளீஸ். பரவாயில்ல தர்ஷினி, நில்லு. ஆமா தர்ஷினி, போட்டோகிராஃபர் வேற வெளியே ஏதோ வேலை இருக்குன்னு சீக்கிரமா போகணும்னு சொன்னாரு. நில்லு, பரவாயில்ல. சரிண்ணே. அங்க பாருங்க, என்ன பார்த்தா? நான் பார்க்க வேண்டிய இடத்துல தான் பாக்குறேன். கொஞ்சம் அவங்ககிட்ட கொடுக்க முடியுமா? நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க, நீங்க தான் கொடுக்கணும். நான் வாங்கினா என்ன, நீ வாங்கினா என்ன? நான் கொடுக்கலப்பா. கொடுங்க மேடம். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் தர்ஷன். இப்பதான் கேமராமேன் சாப்பிடறதுலயே நாங்களும் சாப்பிட்டோம். ஓ அப்படியா, சரி சரி. ஹாப்பி மேரேஜ் லைஃப் சரவணன். சிஸ்டர் உங்களுக்கும் தான். தேங்க்ஸ் தர்ஷன். ஹாப்பி மேரேஜ் லைஃப் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஆமா, நீங்க அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் சரவணன். ஓ அப்படியா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. அப்பாலாம் சூப்பர். ஓ அப்படியா, சரி சரி, கிளம்பலாமாடா? சரி, போயிட்டு வரேன். ஆமா. சொல்லுமா. ஆமா, நம்ம தர்ஷனிக்கும் இந்த டாக்டருக்கும் ஏதோ லிங்க் இருக்குமோ? லிங்கா? என்னடி சொல்ற? இல்ல மாமா, தர்ஷனிக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குமோ? அதாவது லவ் மாதிரி. சே, அப்படிலாம் இருக்காது. தர்ஷினி படிக்கிற பிள்ளை, அவ போய் காதல் பண்ணுவாளா? ஆமா ஆமா, படிக்கிற பிள்ளை தான் லவ் பண்ணாம இருக்கு. போவீங்களா?
நான் அடிச்சு சொல்றேன், இவங்க 2 பேருக்குள்ள என்னமோ இருக்கு. நானும் அப்பதான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பாதான் கீழே நின்று 2 பேரும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா தர்ஷினி நிக்கத்திலே கரெக்டா அந்த டாக்டரும் வந்திருக்காரு. அதனால நீ எப்படி சொல்றியா? ஒருவேளை நம்மளை காப்பாத்தினவரு அப்படின்றதுனால கூட பேசலாம். லூசு மாமா, சாதாரணமா பேசுறதுக்கும் ஒரு பொண்ணு அவர் மனசுல வச்சுட்டு பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்ச? ஆமா, தர்ஷினி அவர்கிட்ட பேசத்துல தர்ஷினி ஃபேஸே பிரைட்டா இருக்கு. முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். ஏன் அந்த சந்தோஷம் நம்ம கிட்ட பேசுறப்பலாம் இல்ல? என்ன சொல்ற நீ? மக்கு மாமா, இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு சொல்ற. நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டாலாம். அவ்வளவு பெரிய டாக்டர் தர்ஷினி மாதிரி பொண்ணுங்களை. ஏன் தர்ஷினிக்கு என்ன குறைச்சல்? எவ்வளவு அழகான பொண்ணு, நல்ல மெச்சூரிட்டியான பொண்ணு. ஓ, அப்படி சொல்ற? ஆமா, நீங்க டாக்டர் படிச்சுட்டு என்ன லவ் பண்ணல? அதே மாதிரி கூட இருக்கலாம். காதல்ங்கிறது பணத்தையோ வசதியையோ படிப்பையோ பார்க்காது, மனசை மட்டும்தான் பார்க்கும். அப்பா, எவ்வளவு பெரிய தத்துவம். ஆட்டோ பின்னாடி எழுதிடலாம். உங்கள்கிட்ட போய் சொன்னேன் பாருங்க, என்னைய சொல்லணும். மலர், ஒரு பொண்ணும் ஆணும் பேசுறத வச்சு அவங்கள தப்பா நினைக்க கூடாது. பொறுமையா பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தர்ஷினிக்கு அவரையோ இல்ல அவருக்கு தர்ஷினியவோ 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க அம்மா கிட்ட சொல்லி நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சரியா? சரி மாமா. சரிப்பா, வீட்டுக்கு கிளம்பலாம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா? என்ன இருக்குப்பா, அதையெல்லாம் மாமாவும் அப்பாவும் பாத்துக்கிடுவாங்க. வாங்க நம்ம இப்ப வீட்டுக்கு கிளம்பலாம். சரிம்மா. பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க, பாட்ட போடுங்க. மருமகளே மருமகளே இந்த வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே, மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ்க, பொன்னோடு பூவும் கொண்டு ஊர் போற்ற வாழ்க. எல்லோரும் போற்றுகிற ராஜாதி ராஜா, எப்போதும் அவர் மனசில் நீதான் ராணி. மருமகளே மருமகளே இந்த வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. இப்பயே சொல்லிட்டு நிறைய காசு போடணும். சரியா? சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு. ரொம்பலாம் கேட்க மாட்டேன். இப்ப தட்டுல ஒரு 1000 ரூபாய் போடு, ஒரு 1 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டுரு. சரியா? அடி பாவி, போதும் அடி உனக்கு 1 லட்சம். என்ன நீ ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? நீ ஆச்சு உங்க அண்ணன் ஆச்சுமா, என்னைய ஆளை விட்டுரு. அதான் நீ அப்படி தப்பிச்சிரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. 1 லட்சம் அக்கௌண்ட்டுக்கு வந்தே ஆகும். அவ்வளவுதானே, போட்டுருவோம். நிஜமாவா? என் அக்கௌண்ட்ல எவ்வளவு காசு இருக்கோ மொத்தத்தையும் உனக்கே போட்டுரு. நிஜமாவா? ஆமா. அம்மா, அக்கௌண்ட்ல ஒரு 3-4 லட்சம் வச்சிருப்பீ. இல்ல 300 ரூபாய். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அசினியக்கா, நீங்க பேசாம இருங்க. என்ன சொல்லும், நீ தான் கேட்ட. நான் என் அக்கௌண்ட்ல இருக்க மொத்த காசையும் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொல்லிட்டேன். இப்ப ஏன் முகத்தை எப்படி வச்சிருக்க? 300 ரூபா இதே ஆடு மாடு கிட்ட சொன்னா கூட நம்பாது. நீ நம்பித்தான் ஆகணும் சொல்லும். போட எருமை. அடியே, வாய் அடிக்காம பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போ. கொஞ்சம் குரங்கு மாதிரி வச்சிருக்காத, சிரிச்சுக்கிட்டே சிரிக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஏய், நீ வாட்டுக்கு ஏடா கூடமா சிரிக்காத. நல்லா சிரிக்கிறது வேணுமா, ஏடா கூடமா சிரிக்கிறது? நீ எப்படி சிரிப்பேன்னு எனக்கு தெரியும்டி. ஒழுங்கா நல்லா சந்தோஷமா இருக்க முகத்தோட உனக்காக இல்ல, என் அன்னிக்காக இப்ப நான் ஆர்த்தி எடுக்கிறேன். ஊரு கண்ணு, அரவு கண்ணு, நாய் கண்ணு, பேய் கண்ணு, நல்ல கண்ணு, உள்ள கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக. ஆத்தாடி. உள்ள போங்கப்பா. சரிங்கம்மா. ஏங்க, என்னம்மா? என்னம்மா எவ்வளவு அசால்ட்டா கேக்குறீங்க? என்ன பிரச்சனை இப்ப? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சா முடிஞ்சிட்டு போட்டு. அந்த அனாதை பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச எனக்கு என்ன, முடியாட்டி எனக்கு என்ன? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கல்யாணம் முடிஞ்சு இங்கதான் வருவேன்னு சொல்லியிருக்கோம். ஆமா, அப்ப நடுத்தரவுக்கு போறதா? ஏன்டி இப்படி நொய்னு புலம்பிட்டு இருக்க? அதெல்லாம் அவன் வரமாட்டான். வரமாட்டானு நீங்க பாத்தீங்களா? இங்க வேணா பாருங்க, இந்த வீடு எனக்கு வேணும்னு வந்து நிக்க போறான். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு நானும் பார்க்கத்தானே போறேன். எனக்கு எத்தனை தடவடி சொல்றது, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் வரமாட்டானா வரமாட்டான். இன்னைக்கு நான் போய் மிரட்டல குடும்பமே ஆடி போச்சு. அப்புறம் எப்படி இந்த வீடு வேணும்னு தேடி வருவான்? அப்படியே தேடி வந்தாலும் இந்த வீட்டை விட்டு திரும்ப பணமா தான் போவான். இது வரைக்குமே ஒண்ணுமே பண்ணலையா? இதுக்கப்புறமா நீங்க ஏதாச்சும் பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்ன்றப்ப? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் இந்த வீடு தேடி வரவே கூடாதுன்னு எனக்கு நம்பிக்கை வரணும். அதுக்கு நான் என்னதான் பண்ணணும்ன்ற? நிரூபிங்க. அவன் இந்த வீட்டை தேடி வரமாட்டானே, எனக்கு நிரூபிங்க. உறுதி கொடுங்க. அப்படின்னாதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. எப்ப இந்த வீட்டை கேட்டு வருவானோ, எப்ப நம்மள நடுத்தரல தள்ளுவானோன்னு எனக்கு மனசெல்லாம் பதபதைக்குது. இங்க சொன்னதை கேட்டு எனக்கு அப்படியே உயிரே போயிருச்சு தெரியுமா? இது வரைக்கும் அந்த அனாதை பையலுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னடா, இந்த சக்காலத்துக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, அவ கூட தான் போய் சேர்ந்திருக்கானே. சொன்ன உடனே எனக்கு ஈரக்குலையே ஆடிடுச்சு.
இவன் யாருன்னு தெரியாம இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம இத்தனை நாள் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. ஆனா நீங்க போன உடனே இவளோட பையனு அவளுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? நான் சரவணனோட சித்தப்பான்னு சொன்னோன்னே அவனோட சித்தி, அதான் என் அண்ணியோட தங்கச்சி கண்டுபிடிச்சிட்டா. இத்தனை நாள் இல்லாம இப்ப எப்படி உங்களை கண்டுபிடிச்சா? வைத்தியமா நீ? நான் தான் சொல்றேனே, சரவணனோட சித்தப்பான்னு சொன்ன உடனே கண்டுபிடிச்சிட்டான்னு. ஓ, எனக்கு மண்டையே போட்டு பிழியுது. இத்தனை நாளும் அவனுக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப என்னடா ஒரு கூட்டமே இருக்காவன் கூட. இப்ப பாரு, அவன் இந்த வீடு தேடி வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் அந்த குடும்பத்தை உயிரோட விட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க சொன்னதை அப்படியே கேட்பாம பாருங்க. அவன் அப்பா அம்மா தான் இழந்துட்டு அனாதையா நிக்கிறான்னு பார்த்தா இப்ப கூட இருக்கவங்களே இழந்துட்டு அனாதையா தான் நிப்பான் போலயே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க உயிரோட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த வீட்டை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அம்மம்மா, என்ன வீடா இல்ல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி? எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன்டி சொல்ல மாட்டேன்? ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை உனக்கு? இந்த வீடு நம்ம கையை விட்டு போயிருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அதுதான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த சரவணா இந்த வீடை கேட்டு வரக்கூடாது. என்னமா இது? அவனும் வீட்டை கேட்டு வரக்கூடாதுன்ற, நீயே எதுவும் பண்ண மாட்டேன்ற, அப்புறம் எப்படி இந்த பிரச்சனை தான் முடியும்? அதுக்கு தான் உங்க அப்பாவை கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நீ அவரை கொஞ்சம் யோசிக்க விடணும். யோசிக்கவே விடாம நொய்யின்றனா எப்படி அப்பா இதெல்லாம் பண்ணுவாரு? நல்லா கேளுமா அவளை. அவன் இந்த வீட்டை கேட்டு வந்ததுல இருந்து எனக்கு நிம்மதியா தூக்கம் இல்ல, நிம்மதியா சாப்பாடு இல்ல, நிம்மதியா எங்கேயும் போகவும் இல்ல வரவும் இல்ல. நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டை விட்டு என்னால நடுத்தருவுல நிக்க முடியாது. அண்ணன் யாரு நடுத்தருவுல நிக்க சொன்னா? அதுதான் நடக்காதுன்னு சொல்றானா இல்லை? சாராமா, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. இவகிட்ட கத்தி கத்தி எனக்கு தொண்டையெல்லாம் வலிக்கு. அதை எடுத்துட்டு வரேன்ப்பா. சாரா இருந்தான்னு தான் நான் சொல்லல. அவனோட அம்மா அப்பாவை எப்படி நான் இந்த சொத்துக்காக கொண்டனோ அதே மாதிரி இப்ப இருக்க குடும்பமும் இந்த சொத்தை கேட்டுட்டு வந்தா உயிரோடவே இருக்காது. சொத்து என் கைக்கு வரணும் தான் 2 கொலை பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி தடயமே இல்லாம. அதே மாதிரி அந்த குடும்பம் இந்த வீடு கேட்டு வந்தா அந்த குடும்பத்துக்கும் அதே நிலைமை தான். எப்படி யாருக்குமே தெரியாம 2 கொலை பண்ணணும், அதே மாதிரி இப்ப 10 கொலை பண்ணிட்டு போறேன். இது நடக்கும். நடக்கும்டி, நடக்கும். முன்னாடி நடந்ததுனாலதான் அந்த லூசு பயலுக்கு கூட எதுவும் தெரியல. அதே மாதிரி இதையும் தடயமே இல்லாம பண்ணுவேன். என்கிட்ட மோதுனா இதுதான் நடக்கும். வீட்டை கேட்டு வராம இருந்தா அவனும் அவன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாம். அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே இது அவன் ஏன் குடும்பத்துக்குள்ள தலையிட்டா அவன் குடும்பம் இருக்காது. உங்களை நான் நம்பலாமா? ஏய், இதுக்கு மேல என் மேல நம்பிக்கை வரலனா ஒன்னும் பண்ண முடியாது. அவங்க 2 பேரையும் எதுக்காக கொண்டே? எதுக்காக அடிக்கொண்டே? நீயும் என் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும், நல்ல வசதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்காகத்தான் இந்த காரியத்தையே நான் பண்ணேன். இவ்வளவு நாள் என்ன நம்பினேல, அதே மாதிரி இப்பயும் என்ன நம்பு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி, என்னமோ சொல்றீங்க, நம்புறேன். நம்படி, நான் உன் புருஷன். உங்களுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அப்பா தண்ணி குடுமா. அத்து பைய குடிங்க, பிபி ஏறிற போது. அப்பாக்கு பிபி ஏறதுக்கு காரணமே நீதாம்மா. ஆமாடி, ஆமா. உடனே என்கிட்ட வரைஞ்சு கட்டிட்டு வந்துரு. இதெல்லாம் நான் எதுக்கு பண்றேன்? நீயும் உங்க அண்ணனும் எதிர்காலத்துல நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான். ஏங்க, போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்ப சொன்னீங்களா? அனுப்பிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுக்கா? யார கேட்டு அனுப்புனீங்க? யாரடி கேட்கணும்? இல்ல யார கேட்கணும்? எனக்கு என்ன வயசாயிருச்சுன்னு இப்ப கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அந்த படிச்சிட்டு இருக்கேன்ல, படிச்சு முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா? இங்க பாரு சாரா, உன் விளையாட்டுத்தனத்துல மூட்டை கட்டி வச்சிரு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எப்ப என்ன நடக்கும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது சாரா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீ ஒரு நல்ல வீட்டுக்கு வாக்கப்பட்டுட்டு போனா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்க அண்ணனை வச்சு நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். எனக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே பிரச்சனை உன் கல்யாணம் மட்டும்தான். சும்மா சும்மா கல்யாணம் கல்யாணம்னு உயிரை வாங்காதமா. பாரு சாரா, அவ சொல்றது சரிதான். எப்ப என்ன நடக்கும்னு என்னாலும் சொல்ல முடியாது. அவ எல்லாம் அவன் நல்லதுக்காகத்தான் சொல்றா. அப்ப நீங்களுமா? என்ன நீங்களுமா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? சாராமா, அங்க வா. என்னப்பா? உட்காருடா. என்னப்பா நீங்க? என்ன இவ சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் செல்ல பண்ணிட்டு இருக்கீங்க? பாருடி, நாங்க உன்னை பெத்தவங்க. உனக்கு என்ன எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதான் பேசுறேன்ல, நீ போ. இதையும் கொண்டு போ. உங்களாச்சு உங்க பொண்ணாச்சு. இந்த வீட்டுல யார் என் பேச்ச கேக்குறா? என்னமா பண்ணி தொலைங்க. என்னப்பா? உட்காருன்னு சொன்னேன் சாரா. சொல்லுங்க. நீ யாரையாவது விரும்புறியா சாரா? நான் யாரப்பா விரும்ப போறேன்? என்னப்பா கேள்வி இது? உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லுமா, அவங்களையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதெல்லாம் என் மனசுல யாருமே இல்லப்பா. யாருமே இல்லையாமா? இல்லப்பா. நானும் அம்மாவும் உங்களுக்கு நல்லதுதானே பண்ணுவோம். நல்லதுதான் பண்ணுவீங்க. ஆனா நான் படிச்சு முடிச்சுக்கிறேன்ப்பா. நீ கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். அதுக்கு முழு பொறுப்பு நானு. என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறாரு. பாரு சாரா, ஒருவேளை அவன் இந்த வீட்டை கேட்டு வந்து இங்க ஏதாவது பிரச்சனை ஆகி அப்பா ஜெயிலுக்கு போயிட்டேன்னு வச்சுக்க. அப்பா என்ன பேசுறீங்க? இல்ல, பொதுவா சொல்றேன். அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
நான் இல்லாம அவங்கள வச்சுக்கிட்டு உன் அம்மா கஷ்டப்படக்கூடாதுல்ல சாரா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால எந்த பிரச்சனையும் வராதுப்பா. என் மேல உனக்கு இருக்க நம்பிக்கையை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு சாரா. ஆனா இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள உனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து நல்லபடியா கல்யாணம் முடிக்கணும். உங்க அம்மா ஒரு போட்டோ தருவா, அதுல இருக்க பையனை உனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம், பிடிக்கலன்னா வேண்டாம். சரிப்பா, உங்க இஷ்டம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.